ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டைலர் கடை வச்சுருக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் இப்போ தான் பேசிக்காக கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. சேம் நம்ம அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே அளவில் தான் நம்ம வந்து போட போகிறோம். கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமாக வந்து போடுவாங்க. ஆனால் வந்து ஒரு சிலருக்கு ஒரு சில மெத்தட் கட்டிங் வந்து செட் ஆயிரும். அதே போல தான் எனக்கு வந்து இந்த கட்டிங் மெத்தடு கரெக்டாக இருக்குது. கஸ்டமர் வந்து எந்த மிஸ்டேக்கும் சொல்றது இல்லை. அதாவது இதுலேயுமே மிஸ்டேக்ஸ் வந்தது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இதில் போய் என்ன ஆகுது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு அந்த இடத்துல ஒரு லூஸ் கொடுக்கும், துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி கரெக்டான அளவு ப்ளவுஸை வச்சு கட்டிங் போடுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து 1 மீட்டர் லைனிங் கிளாத்தை எடுத்திருக்கேன். இந்த லைனிங் கிளாத்ல நம்ம வந்து கரை சைடு வருது பாத்தீங்களா, அந்த கரை சைடை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போட்டுடலாம். அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் 2ஆ ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமே திருப்பியும் 4ஆ ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம லைனிங்க்கு தான் நம்ம வந்து போடுறோம். அதனால வந்து நமக்கு 1/2 இன்ச் வேணும்னா 1/2 இன்ச் விட்டுக்கலாம், இல்லை 1 இன்ச் வேணும் அப்படின்னாலும் 1 இன்ச் விட்டுக்கலாம். நான் வந்து தையல் தெரியாத மாதிரி மடிச்சு தைக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 1 இன்ச் அளவில் வந்து நான் வந்து இந்த கிளாத் வந்து இங்கே வந்து விட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பக்கத்தில் உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த ப்ளவுஸோட இது வந்து எங்கே இருக்கோ கரெக்டாக அந்த அந்த நேருக்கு நான் இந்த கோட்டில் வந்து கரெக்டாக வச்சிட்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையோட நீளம் வந்து எவ்வளோ வருது, இந்த பிசுறு வந்து எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் நமக்கு பிசுறு வந்து கீழால இருக்குது. நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி நம்ம அந்த பிசுரை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசுரை, இந்த கை வருது இல்லைங்களா, இந்த இடத்துல அந்த 3rd டாட் வர இடத்துல வர பிசுரை இப்படி திருப்பி விட்டுட்டு பேக்கில் நம்மளோட விரல் இருக்கும் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து இந்த கிளாத்தை அப்படியே இது மேலே வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து அப்படியே எடுக்கிறேன். எடுக்கும்போது நமக்கு இந்த கை வந்து இதே இடத்துல தான் இருக்கணும். இது வந்து நகர்ந்துடக்கூடாது. நகர்ந்தது மேலே ஏறிச்சு அப்படின்னா நமக்கு அளவுகளும் அப்படியே மேலே ஏறிக்கிட்டே தான் போகும். அதுக்காக தான் இப்போ நான் இதை வந்து எடுத்துறேன். நீங்கள் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கேலை வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கேல் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இன்னொரு கர்வ் கொடுத்து இப்படி பண்ணிக்கலாம். நமக்கு ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. இந்த இடத்த வந்து நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஏற்ற இறக்கம் வந்து இருக்கக்கூடாது. அங்கேயும் சரியாக இருக்கணும், இங்கேயும் சரியாக இருக்கணும். மீதி இந்த இடத்துல மட்டும்தான் கர்வ் கொடுத்து கட் பண்ணணும். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சைடு கட் பண்ணிவிட்டு இந்த 1 இன்ச் கொடுத்த இடத்துல ஒரு கட் கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 2 கிளாத்தை மட்டும் நான் தனியாக எடுத்துட்றேன். இப்போ அந்த 2 கிளாத்தை மட்டும் இதே போல் நம்ம குடஞ்சி வெட்டிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ப்ளவுஸில் இந்த ஸ்லீவ் கட்டிங்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு அதில் இருக்கிற அளவு நம்ம வந்து போட்டு கட் பண்ணுறோம். அடுத்தது இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட் போட்டுடலாம். அப்படியே இந்த கிளாத்தை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நம்ம முன்ன பின்ன இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டலாம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் இடுப்பு இறக்கம் வந்து கேட்டாங்க, அந்த அளவு வந்து வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் சென்டர் வந்து மார்க் பண்ணணும். இது இந்த சைடு வந்து 2 தையலையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு இதோட சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்து போர்ஷன் 2ஐயும் இப்படி ஒன்றா வச்சுட்டு இதோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதோட ப்ளவுஸோட சென்டரு. இந்த அளவை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த ப்ளவுஸோட உயரம்.
இங்கேருந்து இது வரையும் வந்து இதோட உயரம் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து இந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. இப்போ இதை போட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு டபுள் லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது இந்த அளவு ப்ளவுஸை கரெக்டாக இந்த சென்டர் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இதே போல் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெக் போர்ஷனை அப்படியே திருப்பி விட்டுறோம். இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அது சரியாக வந்துடும். இப்போ கழுத்து போர்ஷனை மார்க் பண்ணியாச்சு. ஒரு 1/4 இன்ச் தள்ளிடுறேன் நான். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய அளவு இதுதான், சரிங்களா? 1/4 இன்ச் தள்ளிடுறேன். இந்த சைட்லேயும் 1/4 இன்ச் தள்ளிக்கிறேன். அடுத்து இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட்டு, இந்த இடுப்பு கிட்ட இருந்து மேலே வர ஆம்கோலோட அளவு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து அங்கே ஒரு மார்க்கு, எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. இப்போ ஆம்கோலோட வளைவு எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் என்னோட விரலை இந்த வளைவோட நடுப்பகுதியில் வந்து வச்சிட்றேன். வச்சுட்டு அப்படியே பேக்கில் திருப்பிட்டு இந்த விரலில் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து. இது வந்து இந்த சைடில் நமக்கு வர்றது. இதில் டாட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது நமக்கு வந்து பிடிச்சிருக்கிறது. இது வந்து நெக் போர்ஷன். இது ரெடி அளவு. இப்போ இந்த அளவு இப்படி போக போக நம்ம இப்படி கொண்டு போயிடணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் வந்து வரும் ஷேப்பு. அதே போல் தான் இந்த சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமேலு நமக்கு இப்படி தான் வந்து ஷேப் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஷோல்டர் ஃபால் ஆகாமல் கரெக்டாக வந்து கழுத்து வந்து அப்படியே நமக்கு உட்காரணும் அப்படின்னா இது மாதிரி வந்து நீங்கள் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மெயின் கிளாத்தில் வைக்கிறப்ப எதுவும் நமக்கு டிஸ்டர்ப் இருக்காது, கரெக்டான அளவில் வந்து வரும். ஒரு சில டைம் நம்ம இந்த கழுத்தை வந்து ரொம்ப அகலப்படுத்திட்டோம்னாலும் ஷோல்டர் கலந்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான். அடுத்து மீதி இருக்கிற கிளாத் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்பாகம் கிராஸ் கட்டிங் தான் வந்து போட்டிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து போட போகிறோம். கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க. இது வந்து கிராஸில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். கரெக்டாக இதே போல் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கழுத்தை நம்ம வந்து வரைஞ்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர், அதுக்கடுத்து இந்த சைடில் இப்போ 1/4 இன்ச் இந்த பக்கம் தள்ளி இங்கே மேலே இருந்து கரெக்டாக ஷோல்டர் கீழே இந்த சைடில் இதில் ஆம்கோல்லேருந்து மேலே 1/4 இன்ச் தள்ளியும் இங்கே பட்டியிலேருந்து கீழே 1/4 இன்ச் தள்ளியும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி இங்கே ஆம்கோல் வளைவு எடுக்கணும். பாருங்கள், இதே அளவில் வச்சுட்டு அதே மாதிரி பேக் பார்ட்டில் எப்படி வளைவு எடுத்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லேயே எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு ரெடி. இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு. ஓகேங்களா? இந்த லைட்டாக பத்தாதெல்லாம் நம்ம மெயின் கிளாத்தில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். முன்கழுத்து, இந்த சைடு ஆம்கோல் கிட்ட. இப்போ இந்த பிளவுஸோட முன் உயரம் பாருங்க, மேலேருந்து கீழே வரையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கீழே இறக்கிட்டு இது போல் வந்து போட்டுக்கிறேன். இந்த முன்பாகத்தில் லைட்டாக மட்டும் ஒரு இறக்கம், ஒரு 1/2 இன்ச் மட்டும் இறக்கம் கொடுக்குறேன். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து பத்தலை அப்படிங்கிறதுனால. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையே நம்ம வந்து ஜாயின் போடணும். இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இதுவரை இப்படி ஒரு ஜாயின் போடணும். இப்போ அளவு ப்ளவுஸில் இருந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கணும். அளவெல்லாம் சரியாக இருக்கா, இல்லை அதில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது. ஒரு சிலர் பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டுக்குவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன கரெக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷோல்டர் நேருக்கு இதை நான் வந்து வச்சிட்றேன். இந்த ஆம்கோல் கிட்ட ஜாயிண்ட் ஆகிற இடம் நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் மட்டும்தான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பேக் பார்ட்டில் தான் நம்ம இதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கில் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து முன்ன பின்ன வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஷோல்டர் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இது வந்து பேக் பார்ட்டு, இது ஃப்ரண்ட் பார்ட்டு. ஒரு 1/2 இன்ச் வந்து முன்ன பின்ன நமக்கு வந்து அந்த குடஞ்சி பாகம் வந்து வருது. அடுத்து இந்த சைடில் ஆம்கோல் கிட்ட அந்த நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுவுமே நமக்கு வந்து கரெக்டாக வருது. இப்படி நீங்கள் வச்சு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த அக்கல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து கரெக்டாக வந்து வரும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து பட்டி எடுத்துக்கலாம். பட்டிக்கு கொக்கி பீஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து கரெக்டாக போட்டுடலாம். அதுக்கடுத்து இது மடித்து தைக்கிறதுக்காக இந்த அளவு வந்து விட்டுறேன். இப்படி கொக்கி பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பிசுறு வர இடத்துல இங்கே ஒரு மார்க்கு, அதே மாதிரி இந்த பக்கம் பிசுறு வர இடத்துல ஒரு மார்க்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு போதும். இப்போ இந்த இடம் வரும்போது நம்ம இது வந்து ஒரு லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது நம்ம அடித்து திருப்புற மாதிரி இருந்ததுன்னா கிராஸ் பீஸ் வந்து தேவையில்லை நமக்கு. இல்லை கிராஸ் பீஸ் வேணும்னா மீதி இருக்கிற கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது நமக்கு தேவை கொக்கி பீஸ் பீஸு. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் இவ்வளோ கிளாத் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து மெயின் கிளாத்தில் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் மட்டும் போதும் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு டேப் கூட வந்து தேவையில்லை. அளவு ப்ளவுஸை வச்சே அது வந்து கரெக்டாக இருக்கா, அதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுறது தான். இதில் வந்து எந்த சைடு அகலம் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த சைடு வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கைக்கு வந்து எங்கேயும் ஜாயின் போடாத மாதிரி கரெக்டாக வந்து வரும். அதுக்காக தான். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் நான் ஸ்லீவுக்கு வந்து போட்டுட்டேன். சரியாக இருக்குது அந்த பக்கம். அடுத்து ப்ளவுஸோட பேக் பார்ட் போட்டுடலாம். பேக் பார்ட் இந்த சைடு கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால கிராஸில் போட்டுக்கலாம். இந்த சைடு பட்டிக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை கிளாத் பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து போட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, லைனிங் மட்டும் அதிகமாக விட்டுட்டு மெயின் கிளாத்தில் கம்மியாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா லைனிங் நமக்கு கொஞ்சம் கூட இருந்தால் போதும். மெயின் கிளாத் பத்தாத போது நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான நீங்கள் மெஷர்மெண்ட்டையுமே கூட்டுறதோ கழிக்கிறதோ பெருக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்படுறவங்க தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னையும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.